கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பிரியமானவர்களே, 2026வது வருஷத்தில் தேவன் நம் தேசத்திற்கு, நம் ஊழியத்திற்கு, நம் குடும்பத்திற்கு, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் தேசத்திற்காக, நம் குடும்பத்திற்காக, நம் ஊழியத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக, நமக்காக அன்னாளை போன்று விண்ணப்பம் செய்யும் போது, அன்னாளுடைய விண்ணப்பத்தை கேட்டு சாமுவேலை கொடுத்தது போல நம்முடைய விண்ணப்பத்தின் கண்ணீரை கண்டு கர்த்தர் தேசத்திலும், நம் குடும்பங்களிலும், ஊழியங்களிலும், நம் பிள்ளைகளிலும், நம்மிலும் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை மந்தை பெருகுகிறது போல பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.